Hello everyone. இந்த வீடியோல ஹோஸ்டிங்கர் எப்படி டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்றது பார்க்கலாம். ஜஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க. அதை நீங்க டேப் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருவீங்க. நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்க ஒரு 3 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வெப் ஹோஸ்டிங், பிரீமியம் வெப் ஹோஸ்டிங், பிசினஸ் வெப் ஹோஸ்டிங். இந்த 3 பிளான்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 59 rupees per month, செகண்ட் பிளான் 119 rupees per month, தேர்ட் பிளான் 259 rupees per month. ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா நீங்க சிங்கிள் வெப்சைட் கனெக்ட் பண்ணலாம். செகண்ட் 100 வெப்சைட் அண்ட் தேர்ட் 100 வெப்சைட். 10 GB SSD storage, 20 GB SS storage, 100 GB SS storage. ஓகே, இப்போ இந்த செகண்ட் பிளான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க ஆட் கார்ட், இந்த ஆட் கார்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த பிரீமியம் வெப் ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க 1 month, 12 month, 24 month, 48 month கொடுத்துருவாங்க. நான் இந்த 12 month 1 year பிளான் நான் சூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்க எதனா டொமைன் வச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா நீங்க டொமைன் பர்ச்சேஸ் பண்ணதான் பண்ணலாம். இப்போ நான் டொமைன் பர்ச்சேஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த டொமைன் நேம் வேணுமோ அந்த டொமைன் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழ் ஹோஸ்டிங் 12345 தமிழ் ஹோஸ்டிங் 12345 நீங்க ஆல்ரெடி டொமைன் வச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பர்டிகுலர் நேம்ல இருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, நமக்கு ஷோ ஆகுது. 100% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க SSL சர்டிஃபிகேட் வேணாலும் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 year பிளான் சூஸ் பண்ணியிருக்கேன், 12 month பிளான். இங்க செக் அவுட் ஆப்ஷன் நீங்க டேப் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி ஹோஸ்டிங்கில் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா நீங்க லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்க நியூவா சைன் அப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய நேம், இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே கிரியேட் ஆப்ஷன் கொடுங்க. நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுன்னா ஜஸ்ட் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாக் அவுட் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் தான். நீங்க பேமெண்ட் ஆப்ஷனுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் எப்படி வேர்ட்பிரஸ் ஆர் பிளாக் கூட லிங்க் பண்ணது நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.